சரவணன், இவ்வளவு கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்குங்க. இவங்க அப்படியே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம மத்திய அரசாங்கத்தை, பிரதமர் மோடியை, பிஜேபியை நிறுத்திய இந்த தேர்தலையும் சந்திக்கலான்னு பார்க்குறாங்கிறார். இந்த நம்முடைய இந்த விவாதத்துடைய தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு. இந்த கட்சிகள் வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டு கேட்கிறார்களா, இல்லை விமர்சனங்களை நம்பி ஓட்டு கேட்கிறார்களா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க. திமுக கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குறுதிகளை பற்றி பேசுவதற்கு அருகதையே அற்ற கட்சி ஒன்று இருக்குது அப்படின்னா அது யாருன்னா பாஜக தான். நண்பர் சொன்னார் 100 கேள்விகளை கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு அறிக்கை திமுக கழகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 100 கேள்விகளில் என்ன சொல்றாங்கன்னா 43 வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்றாங்க. திமுக கொடுத்தது 505 வாக்குறுதிகள். அந்த 505 வாக்குறுதிகள்ல அப்ப 462 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். 3 வருஷம் தான் போயிருக்கு, இன்னும் 2 வருஷம் இருக்கு. சோ 2 வருஷத்துல எல்லா வாக்குறுதிகளையும் சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம், சொல்லாததையும் செய்வார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இவங்க நீங்கள் வாக்குறுதிகளை செயல்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்களிடையே அது எடுபடுமா? ஒரே நிமிஷம். என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றீங்க, இப்ப மாத்திட்டீங்க அப்படின்றாங்க. இதை எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? பாஜகவுடைய அந்த 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்றதோட ஒப்பிட்டு பார்ப்போம். எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க? நாங்க இந்த திட்டத்தால பயனடைந்தவர்கள் மனம் வாழ்த்தி மன சந்தோஷத்தோடு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். பாஜக இளைஞர்கள் நாங்க வேலை வாங்கிட்டோம் சார். பாஜகவுடைய பொருளாதார கொள்கைகள், பிரதமர் மோடி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார், அந்த வாக்குறுதிப்படி எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, சிறப்பான பொருளாதாரத்தை பாஜக நிறுவிவிட்டது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யாரையா ஒருத்தர் சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் இவங்க மற்ற கேள்வியை கேட்கலாம். தமிழ்நாட்டுடைய முதல்வர் இன்னைக்கு அவருடைய பரப்புரையில ஒரு சிறப்பான கருத்தை சொன்னார். என்ன கருத்தை சொன்னார் அப்படின்னா, முதல்ல எல்லாரையும் பாஜக என்ன சொல்லி திட்டிச்சு? ஆன்டி இந்தியன். பாஜகவை திட்டினா ஆன்டி இந்தியன் சொல்லி எல்லாரும் விமர்சனம் செய்தார்கள். இப்போ இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சா அந்த இந்தியா என்ற வார்த்தையே அவர்களுக்கு பிடிக்காமல் போய் இந்தியாவுடைய பெயரையே பாரத் என்று மாற்ற முயற்சி செய்தார்கள். இப்போ யாரு ஆன்டி இந்தியன்ஸ்? பாஜக தான் ஆன்டி இந்தியன்ஸ் என்று இன்றைய பரப்புரையில தமிழ்நாட்டுடைய முதல்வர் சொல்லியிருக்கிறார். பரப்புரையில கடந்து வந்துட்டோம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியதுல விமர்சனங்கள் அவர் ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க செஞ்சது அப்படின்னு சொல்றதை விட இந்த தேர்தலுக்கும் பாஜகவை, பிரதமர் மோடியை முன்னிறுத்தி இங்க வாக்குகள் கேட்கறது அவங்க விமர்சனங்கள், அதுதான் உங்களுக்கான பலமா இருக்கு. அதுதான் இல்ல, பலம் இல்ல, அதுதான் சொல்றேன். திருப்பியும் மீண்டும் சொல்கிறேன். இப்ப நீங்க வாக்குறுதின்னு சொல்லும் பொழுது ஒரு இல்ல, நீங்க ஒரு சில பெரிய இதெல்லாம் இருந்துச்சு. ஜனநாயகத்திற்கே ஆபத்து, 2வது விடுதலை போர், இதெல்லாம் சொல்றப்ப அது அந்த அளவுக்கான சிக்கல்கள் இருக்கா, என்ன பிரச்சனை? நல்ல கேள்வி அப்படிங்கிற கேள்வி நல்ல கேள்வியை கேட்டீங்க. எப்படின்னா இதற்கு பதில், அதாவது ஒரு பிரச்சனையை எழுப்புறோம், ஜனநாயகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பரப்புரைகளை செய்து வந்தோம். அந்த விமர்சனங்களை வைத்தோம். அந்த விமர்சனங்களை வைத்தோம். இதுவரைக்கும் ஏதாவது விமர்சனத்துக்கு பதில் சொல்வாரா பிரதமர்? இந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? இல்ல இது மீண்டும் திரு அம்பேத்கர் அவர்கள் வந்தாலே இந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்லி இருக்கிறார். என்ன காரணத்துக்காக சொல்றாரு? ஏன்னா அந்த இது ஒரு மிகப்பெரிய அபாயம் அப்படின்னு சொல்லி அறிந்து இந்த அபாயம் மக்கள் மத்தியிலே போயிருக்கிறது, மக்கள் எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள். எல்லாம் இத பத்தி பேசுறாங்க. எதிர்வினை அவர் வைக்கணும்ல, அதுக்கான பதில் சொல்லாம பிரதமர் இதுவரைக்கும் எந்த எதிர்க்கட்சி தலைவருடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்லியிருக்காரு? முதல் முறையாக. அதாவது அவங்க நடுங்கி போயிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் எந்த விமர்சனத்துக்குமே என்ன அடிப்படையில் அதை சொல்றீங்க? ஒரே நிமிஷம். அவங்களுக்கு என்ன நடுக்கம்ன்றீங்க? நடுக்கம் ஏன்னா அவங்க தான் சொல்றாங்களே. ஒரே நிமிஷம். திருப்பி நல்ல கேள்வியை கேட்டீங்க. நடுக்கம் ஏன்னு கேக்குறீங்க. நடுக்கம் என்ன இப்ப சொல்றேன். எலக்டோரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள்ல முறைகேடுகள் நடந்திருக்கிறது, பாஜக லஞ்சம் வாங்கி இருக்கிறது, ஊழல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எல்லாம் வைத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய முதல்வர் வைத்திருக்கிறார், ராகுல் காந்தி வைத்திருக்கிறார். பிரதமர் போய் அவரா ஒரு கேள்வியை கேட்க வச்சு அதுக்கு பதில் சொல்றாரு. பதில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மைக்கு மாறான பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. தமிழ்நாட்டில் திமுக மீது கோபம் இருக்கு மக்களுக்கு, அதனால எங்களுக்கு வாக்குகள் குவியும்ன்றது கூட ஏஎன்ஐ பேட்டியில் அதேதான். அந்த பேட்டியை வர. ஏன்னா இந்த தேர்தல் பத்திரங்களை விளக்கும் போது என்ன பொய்களை சொல்றாரு அப்படின்னா 2 பொய்களை சொல்கிறார். ஒன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் பத்திரங்களின் மூலமாக யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தான்னு தெரியும் அப்படின்றாரு. யார் யாருக்கு கொடுத்தோம் தெரியும்னு இருந்தா எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய்
கொடுக்க முடியாது, எனக்கு வந்து ஜூன் வரைக்கும் டைம் எடுக்குன்னு சொல்லி கேட்டு பயந்து போனது யாரு? பாஜக. அதே போல என்ன சொன்னாரு? இன்னொரு பொய்யை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் பத்திரங்கள் வாங்கினதுல பாஜக 37% தான் வாங்கிச்சு அப்படின்னு பொய்ய சொல்லியிருக்காரு. 16,000 கோடி தேர்தல் பத்திரங்கள்ல 8,250 கோடி, சுமார் 50% தேர்தல் பத்திரங்களை இதையும் கவனிக்கிறாங்க பாஜக. இல்ல, அதுதான் சொல்றேன். இது வந்து நடுக்கம், இதுதான் நடுக்கம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு சிக்கலா மாறி இருக்கு. அதே போல கோபம்னு சொன்னீங்க, அந்த கோபம்னு சொன்னீங்க. 3 வருடங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மேல கோவம் அப்படின்னா 10 வருடங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக மேல மக்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும்? சரி, ரைட், பேசலாம். திரு சமஸ் இணைஞ்சிருக்கார். சமஸ், இங்க 2 விஷயம் பார்க்கப்படுது. இந்த பரப்புரைகள்ல வாக்குறுதிகள் விமர்சனங்கள் இருந்தா அப்படிங்கறத தாண்டி அதுலயும் போறேன். அதுல உங்க பார்வை வைங்க. ஒரு பக்கம் 400 அப்படின்னு சொல்றதும், இன்னொரு பக்கம் 220 250 சொல்லக்கூடியதும் பார்க்குறோம். இது ஒரு மைண்ட் கேமா இருக்கா, இல்லை ஃபேக்சுவலாக என்ன இருக்கு, எப்படி அதை பார்க்க வேண்டியிருக்கு? நிறைய பேர் சொல்றாங்க, இப்போ நிறுவனங்கள் கருத்து கணிப்புகள் இதெல்லாமே திரு குபேந்திரன் மாதிரி பத்திரிகையாளர் சொல்றாங்க இதெல்லாம் நம்ப தகுந்தது இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? இல்லை, கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே அப்படி சொல்லிட முடியாது. அதே சமயம் இதுவரைக்கும் முன்ன எப்பயும் நம்ம பார்க்காத அளவுக்கு ஃபேக் நியூஸ், அப்புறம் இந்த மாரி கருத்து கணிப்புங்கிற பேரில் ஏராளமான பொய் செய்திகள், அது சம்மந்தமான படங்கள் வந்து பகிரப்படுறத நம்ம குறிப்பாக கடந்த ஒரு வார காலத்தில் ஏராளமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அது எல்லாமே வந்து போலியான விஷயங்கள், அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியதையும் பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக வந்து இந்த 400, அதாவது எந்த ஆட்சியும் வந்து ஆட்சியாளரும் அல்லது எந்த அரசியல் தலைவரும் தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இலக்கை எடுக்கிறதுக்காக ஒரு நம்பரை சொல்கிறதுங்கிறது அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த முறை வந்து பிரதமர் வந்து 400 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்லும்போது அந்த 400 வந்து ஏன் வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், அது ஒட்டுமொத்தமாக என்னென்னா நேஷனல் மீடியா எல்லார்ட்டையும் ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா உருவாக்குது. அதாவது வெறுமனே ஒரு அரசியல் தலைவருடைய பிரச்சாரமாகவோ அது அவருடைய இலக்கு முழக்கமாகவோ மட்டும் அது வெளியிடப்படலை. அது எப்படின்னா, இப்படிதான் உண்மை இருக்குங்கிற மாதிரியான ஒரு பெரிய அப்படி ஆமா 2014 19 விடவும் மிகவும் மோசமான நிலையில எதிர்க்கட்சிகள் இருக்கிற மாதிரியும் கன்சால்டேட்டா ஈஸியா அவங்க வந்துருவாங்கங்கிற மாதிரி இப்படி வந்து அது ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா, ஒரு கும்பல் பைத்தியக்கார நிலை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக சொல்லும் போது அது சார்ந்து நம்ம விமர்சனம் வைக்க வேண்டியிருக்கு. உண்மையா அப்ப எப்படி நிலவரம் இருக்கு, உள்ளபடி அந்த நம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு. இப்போ நான் நாடு முழுக்க நாட்டினுடைய பல்வேறு முனைகளுக்கும் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதம் விட்டு நான் பிரயாணம் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கங்கே உள்ள சூழல்கள், அப்புறம் ஏற்கனவே தேர்தல் ஆய்வாளர்கள் கடந்த காலத்தை எடுத்து பார்ப்பாங்க. அந்த புள்ளி விவரங்கள்லாம் எப்படி இருக்கு, கள நிலவரம், அப்புறம் கள நிலவரம் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, உள்ளபடியா 2014-19 விட இந்த தேர்தல் களம் கடுமையான போட்டி களமா மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் முதன்மையான உண்மை. இரண்டாவது விஷயம், இந்த போட்டி களத்துல இன்னைக்கு வந்து ஒரு ஏஜ், ஒரு தனிப்பட்ட கட்சி அப்படிங்கிற இடத்துல, தனிப்பட்ட தலைமை அப்படிங்கிற இடத்துல பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் இருக்கு. அதே சமயம் அந்த எண்ணிக்கை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவங்க வருவாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இன்னைக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறது தெரியுது சூழல்ல. அட் த சேம் டைம் அது வந்து ஒரு தனி மெஜாரிட்டியை நோக்கின போகக்கூடிய அளவுக்கான ஸ்ட்ராங்கான நம்பர்ஸா தெரியல. உதாரணமா மக்களவையில வந்து உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு, நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு 272 எண்ணிக்கை வேணும். இன்னைக்கு வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 31 நம்பர் அவ்வளவுதான் கூடுதலா இருக்கு. பாஜக 303. அப்ப முதல் விஷயம், இந்த 400 370ங்கிற கிளைம்லாம் விட்டுட்டு இந்த 303க்கு பாசிபிலிட்டி இருக்குதா, இது அப்படியே ரீடைன் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அந்த கேள்வி வைக்கிறீங்க. அதுவே கேள்விங்கிறீங்க. இல்ல, அப்படிதானே ஒரு क्वेश्चन. இப்போ நீங்க வந்து நீங்க 400ன்னு சொல்லும்போது முதல்ல வந்து 300 வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களை நீங்க தக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு லாஜிக், அதுல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த 31 நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளா 303 அப்படிங்கிற அளவுக்கு பாஜக போகணும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள்ல பூஜ்ஜியம் வாங்க வேண்டியிருக்கு. அப்பதான் இந்த நம்பருக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா பாஜக 37% வாங்குறதுங்கிறது அதோடைய நிலையான வளர்ச்சி நம்பர் இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து 1991 இருந்து 20% கட்சி தான். கடைசியா பாஜக வந்து 98 ஆட்சி அமைத்த போது கூட 25% தான் வாஜ்பாய் காலகட்டத்தில் அது வாங்கினது. அப்ப அவங்க என்ற எண்ணிக்கை 182 சீட். சோ இதுதான். அப்ப இன்னைக்கு மோடின்ற ஒரு தலைவருக்கு பாப்புலாரிட்டி, மோடிங்கிற தலைவருக்கு கிட்டத்தட்ட பாஜகவின் ஓட்டு வங்கி என்னவோ அதற்கு இணையான ஓட்டு வங்கி இருக்குன்னே நான் எழுதியிருக்கேன். அவர் 37% வாங்குறாங்கன்னு சொன்னா அவருக்கு சரி பாதின்னு வச்சுக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, பாஜக ஒண்ணுமே இல்ல, மோடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் மிகைப்படுத்தப்பட்டதா நம்பர் சொல்லாதீங்கன்றீங்க. அது என்ன லாஜிக் சொல்றேன் அப்படின்னா, நீங்க 17 மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கு இல்லையா, அங்க 17க்கு நீங்க சராசரியா 2 போட்டா கூட 34 வந்துரும். எல்லாத்துலயும் 2 இருக்குன்னு நான் சொல்ல வரல.
எல்லா இடங்கள்லயும் நிலைமை மாறி இருக்கு. அதாவது சின்ன எங்க சேதம் அப்படி மாறி இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப உதாரணமா வச்சுக்கோங்க, ஹரியானா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஹரியானா என்பது கிட்டத்தட்ட 10க்கு 10 பாஜக கடந்த தேர்தலில் வென்ற இடம். சரியா? கிட்டத்தட்ட 58% வாக்குகள் அங்க அவங்க வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்கி விஷயங்கள் எல்லாம் போவோம். பாஜக எடுத்திருக்க நடவடிக்கையை மட்டும் பார்ப்போம். முதலமைச்சரை இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க மாத்திருக்காங்க. அங்க அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் 6 பேருக்கு புது ஆட்கள். அங்க டேன் கோட்ஸ் வேற கட்சியிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஆட்கள். அப்புறம் ஏற்கனவே எம்பியா இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இதெல்லாம் என்னத்தை காட்டுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மோசமான நிலையை தான் காட்டுது. இது ஒரு உதாரணம் நான் சொல்றது. இப்ப நீங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2 தேர்தலையும் உத்தரப்பிரதேசத்தினுடைய அது வந்து ஒட்டுமொத்த இந்தி பிரதேசத்திலையும் அப்படியே பிரதிபலிச்சது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாராமீட்டர் மாதிரி மத்திய பிரதேசத்துக்கோ அல்லது எல்லா இடத்துலயும் அப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த முறை என்ன மிக முக்கியமான விஷயம்னா, யூபில 62 காட்டிலும் அவர்கள் மேல போவாங்க ராம் மந்திரோட விளைவா. ஆனால் அதுவே எல்லா மாநிலங்களுடைய நிலையாவும் இல்லை, இந்தி பிரதேசத்துல உட்பட. உதாரணமாக உத்தரப்பிரதேச ஒட்டி இருக்கக்கூடிய பீகார் எடுத்துக்கோ, ஜார்க்கண்ட் எடுத்துக்கோ. இந்த 2 மாநிலங்கள் 54 தொகுதிகள் இருக்கு. ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டா 14க்கு 12 ஜெயிச்சாங்க. பீகார்லயும் கிட்டத்தட்ட கூட்டணியோட சேர்த்து அப்படிதான் 90% மேல ஜெயிச்சாங்க. ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை என்னன்னா, பீகார்ல வந்து தேஜஸ்வி யாதவ் பெரிய அளவுல எமர்ஜ் ஆயிட்டு இருக்கிறாரு. அதே போல சோரனுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறது, அங்க பழங்குடிகளுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறது எண்ணிக்கை குறையலாங்கிறீங்க. உங்களுக்கு பிஜேபி குறையலாம் இல்ல, குறைவதுங்கிறது தவிர்க்க முடியாது. நான் சொல்றது வந்து பெருசா மோசமா போயிடுவாங்க இல்ல, அங்க 3 இங்க 2ன்னு போனாலே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாஸ் ஹிஸ்டீரியா தேவையில்ல. இதுல நீங்க சொல்லக்கூடியதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப கர்நாடகால காங்கிரஸ் ஒண்ணுதான் வின் பண்ணாங்க, கட்டாயம் இங்க கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மகாராஷ்டிராலையும் கூடலாம். ஆனா அதே நேரத்துல ஒடிஷால இப்ப வந்து ஒரு கூட்டணிக்குள்ள வர்றாங்க, பிஜேடியோட இருக்கிறாங்க. அங்க பிஜேபியோட எண்ணிக்கை கூட்டணி இல்ல, அதாவது ஒரு உடன்பாடா இல்ல, கூட்டணி வரல. ஆனா இப்ப வந்து அங்க பிஜேபியோடைய எண்ணிக்கை கூடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை அங்க இருக்கு. ஆந்திரால கூட்டணிக்கு வர்றாங்க, ஏற்கனவே கூட்டணி இல்லாம இருந்தாங்க. இந்த 2 விஷயத்தையுமே இததான் நான் சொல்றேன். இதுதான் வந்து மீடியா வந்து நேஷனல் மீடியா வந்து நெரேஷனை வந்து மாத்தி சொல்றது அப்படிங்கிறது. ஒடிசாவை எடுத்துக்கோங்க, கிளாசிக் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது. ஒடிசால வந்து நிலவரம் என்ன அப்படின்னா, மொத்தமா இருக்கக்கூடிய 21 தொகுதிகள்ல இந்த முறை வந்து கடந்த முறை 8 சீட் வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி 10 அல்லது 12 இடங்களை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருடைய கணிப்பும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பிஜேபி என்னத்துக்காக அங்க வந்து தொகுதி உடன்பாடுக்கு போனாங்கன்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஃபார்முலா மாதிரி போனாங்க. அதாவது 2 பங்கு எங்களுக்கு கொடுத்துருங்க, பதிலுக்கு சட்டமன்றத்துல 1/3 பங்கு சீட்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம் போனாங்க. அதுக்கு போக வேண்டிய நீங்க தான் ஆப்போசிஷன், பிரைமரி ஆப்போசிஷன். சோ அங்க வலுவா இருந்தா அந்த மாதிரி போயிருக்க மாட்டாங்க. அங்க வலுவா இருக்கிறது மட்டும் இல்ல, நாடு முழுக்க வலுவா இருந்தா நீங்க 2-3 சீட்டுக்காக ஒரு ஸ்டேட்டை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க. அங்க உள்ளார எந்த எதிர்ப்பின் விளைவாக தான் பிஜேபிக்குள்ளாரையும் எதிர்ப்பு, பிஜேடிக்குள்ளாரையும் உள்ள எதிர்ப்புனால பிஜேபி வந்து ஒரு இடத்தை கூட விடுறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க தேர்தல் நடவடிக்கை சொல்லுவாங்க. நீங்க அடிப்படையில் இப்ப தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இது வரைக்கும் எண்ணிக்கை பெருசா வரவே இல்லை, எப்போதுமே இந்த தேர்தல்களில் வந்து. ஆனா இந்த முறை 8 முறை வராரு, 1, 2 அல்லது அவங்க 5 அவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கை எதுவா இருந்தாலும் அதுக்கான ஒரு முயற்சி இருக்குல்ல, அது போல அதை பார்க்க வேண்டியிருக்குமா? இல்ல வலு இழந்ததுனாலதான் அது வர்றாங்கன்னு இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து மிக துல்லியமா செயல்படக்கூடிய தேர்தல் எந்திரம்னா பிஜேபி தான். அது வந்து கவர்மெண்டா மட்டும் இல்லாம எப்போதுமே எலக்டோரல் மிஷினா இருக்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனை. அது அப்புறம் பேசிக்கணும். அவங்களோட எஃபிஷியன்சி வந்து குறைத்த மதிப்பு. இந்த 400ங்கிறது ஒரு மைண்ட் கேம் தான் அப்படிங்கிறீங்களா? இது மைண்ட் கேம் தான், ஒரு மாசிவ் அட்டாக். இது வந்து என்னன்னா ஸ்டம்பிக்க வச்சிருக்கு. இது எதிர்க்கட்சி. அதுல இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு வரேன். இப்ப தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் 200 தாண்டாது அப்படின்றாங்க. அப்ப அது ஒரு மைண்ட் கேமா இருக்கா? இல்ல, இது ஏன்னா நீங்க பிஜேபி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு ஒரு சில சதவீதம் வந்து அவங்களுக்கு ஃபேவரா போகும். ஒரு கவுண்டர் நரேஷன் சொல்லலாம். இது இங்க 200 கூட வராது அப்படிங்கறது ஒரு கவுண்டர் நரேஷன்